பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்த மயமா தான் இருக்கு. ஹாய் ஜெபி ஸ்குவாட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன், சர்ப்ரைஸ். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சரி சொல்லிடுறேன் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் தாங்க வந்திருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வருட புத்தாண்டு. ஐயோ வாய்க்கு சரியாக வரமாட்டேங்குது. தமிழ் வருட பிறப்புங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ராமேஸ்வரத்துக்கு வந்து அந்த 22 தீர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இது பண்ணிவிட்டு சாமியை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷமாக வந்துகிட்டு இருக்கோங்க. இங்கே 4 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணுவோன்னு சொல்லி நினச்சிங்களா? அப்படிலாம் கிடையாது. இங்கே சரியான பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 200, 300, 400ன்னு எப்பா அநியாயங்க. போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கிட்டு தெரியுது பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணியிருந்தோம். இந்த தடவை அங்கே போனால் குளிக்கிறதுக்கு மட்டும்தான் வேணும் மட்டும் தான் நிப்பாட்டு விடுவோம்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போனோம். ஒன்றுமே இல்லை ஸ்குவாட், நெருக்கி வண்டி நிற்கிது. பார்க்கிங்னா அப்படி தான் நிற்கும். இருந்தாலும் அவங்களுக்கு தோணும்ல பார்க்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறக்காண்டி அந்த இடத்த பார்க்குறோம். 200 ரூபாயா? எவ்வளோ நேரம்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம்ன்ற மாதிரி சொன்னாங்களா? அவர் என்ன 3 ஹவர்ஸ் தான்ப்பா நிப்பாட்டு விடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்ட விட மாட்டாங்கப்பா, எடுக்க சொல்லிடுவாங்க அப்படின்னாரு. எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா சொல்றீங்க, இது இப்படி பண்றீங்களேடா அப்படின்னு. சரி விடுங்கன்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு இந்த சைடு. உங்களுக்கு சுற்றி பார்த்தா தெரியும். இந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தடியில் போட்டு எந்த வண்டியுமே இல்லை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வண்டி 6 வண்டி தாங்க நிற்கும். இங்கே பாருங்களேன், நீங்களே பாருங்களேன். ஒரு 5 வண்டி 6 வண்டி தான் நிற்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக நீட்டாக வந்து போட்டுட்டு ட்ரெஸ்ஸு வேணா மாற்றிட்டு குளிச்சுட்டு வந்து எதுனாலும் பண்ணிக்கலாம். என்ன பாத்ரூம் மட்டும் கிடையாதுங்க. இங்கே காலையில் ஒரு 6 மணிக்கு கிளம்பணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 7 மணி 8 மணிக்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேராக போய் குளிச்சுட்டு அங்கே போய் இது பண்ணிவிட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்தாச்சு. செம்ம டயர்டாக இருக்குது ஸ்கோர். சாமி கும்பிட போனாலும் அங்கேயும் பெரிய பிரச்சனை தான். பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்த மயமாக தான் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 250 ரூபாயா? அது 250 ரூபா கொடுத்தாதான் ஒரு ஆளுக்கு 250 ரூபா. நாங்கள் 4 பேர் இருந்திருந்தோம். 1000 ரூபா கொடுங்கன்னாங்க. 10 நிமிஷம் நின்றுட்டு இருந்தோமா 125 ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 125 ரூபா. சரி ஓகேன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி உள்ளே போனோம். அங்கே போய் வந்து பார்த்தா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறாங்க. மனசே வலிச்சிச்சு. போன தடவை ஒரு அண்ணன் கூட்டு போனார், நிமிர 2 வாளி ஊற்றுனாரு. இந்த தடவையும் அதே வாரி வந்து பார்த்தீங்கன்னா வரலான்னு பார்த்தா அது வந்து பார்த்தீங்கன்னா முடியாமல் போச்சு. அவரே சொல்கிறாரு, ஏன்னா ஒரு வாளி ஊற்ற மாட்டீங்க, ஃபர்ஸ்ட்லாம் ஒரு வாளி ஊற்றுனீங்கன்னா அப்படின்னு. இல்லை இந்த தடவை 250 ரூபா சார்ஜ் பண்ணுறோம், அதனால தான் ஒரு வாளி 125 ரூபா கொடுக்குறதுக்குலாம் அரை வாளி தான் அப்படின்னாரு. மனசே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. போகிற பக்கமெல்லாம் இப்படியாடா அப்படின்னு. ஒரு அளவுக்கு பண்ணலாம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியுமா பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன் இப்படி சொல்கிறேன்னா ஸ்குவாட், அநியாயம். எதனாலனா காரு ராமேஸ்வரத்துக்கு உள்ள வர என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபா காருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து கார் பார்க்கிங் 200 ரூபா 250 ரூபா முடிஞ்சு. கோயிலுக்குள்ள போனா வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தம் இது பண்றதுக்கு 200 ரூபா 250 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள போறதுக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கணும். எத்தனை டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளு கிட்டத்தட்ட இங்க கோயிலுக்குள்ள வரணும்னாலே ஒரு 1000 ரூபா மினிமமா ஆயிரும் போல தெரியுது. கார் எல்லாம் சேர்த்து இப்படிலாம் இது பண்றாங்கன்னு பாருங்க. பண்ணலாம். எனக்கு என்னன்னா கொஞ்சம் வருத்தம் தான் ஸ்குவாட். இவ்வளவு எக்ஸ்பென்சிவா பண்ணி இது வாங்குறது எனக்கு என்னமோ தப்பா தோணுது. ஆனா நிம்மதியா வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் பார்க்கிங் தான் 100 ரூபா கொடுத்தாங்க. அது வரை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யாரு கூட இந்த ட்ரிப் வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பாய்ஸோட தான் வந்திருக்கோம். ஏரியா பாய்ஸோட கலகலன்னு ஜாலியா. ஆல்ரெடி இந்த மாதிரி தான் ஒரு வீடியோ எடுத்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா ஃபுல்லா பீப் அப்படி இப்படின்னு வச்சுக்கிட்டே வந்தானுங்க. அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா போடவே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார் விளாக் பண்றோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி அந்த பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா ரைடுக்கான அப்டேட் எல்லாம் வரும். கூடிய சீக்கிரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ரைடு ஒன்று கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் ரைடு ஒன்று இருக்குது. அது யாரு கூடன்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க, பார்க்கலாம். நம்ம முன்னாள் நண்பன் இதுலேயே பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது யாருன்னு தெரிஞ்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. சரியான தூக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. இப்போ நேரம் எங்கே போகிறோன்னா தனுஷ்கோடி தாங்க போயிட்டு இருக்கோம். தமிழ் வருட பிறப்பு தானே இன்னைக்கு. நானும் மாற்றி சொல்லிட்டேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கேமரா தூசியாக இருக்கு.
பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. சரியான பசி ஆயிடுச்சு. நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் கடைலாம் இருக்கு பார்த்தீங்களா, வரிசையாக அந்த மீன் கடைக்கு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தா அந்த மீன் கடையில் தான் போய் ஏதாவது ஒரு கடையில் சாப்பிட போகிறோம். ஏதோ ஒரு கடையில் இல்லை, ஒரு அக்கா கடையை பார்த்துட்டு அந்த கடையில் போய் சாப்பிடல. அந்த அக்கா பெரிய மீன் இருக்குன்னு சொன்னாங்களா, ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆயிடுச்சு. இது வந்துட்டு திரும்ப போகிறோம் சைடு. காலையிலேருந்து சாப்பிடலங்க, ஒரு சாப்பாடு கூட வாங்கி தர மாட்டான். இந்த அங்கே ஒரு பாட்டுக்கு வந்து கையை ஆட்டிக்கிட்டு இருக்கு. அந்த அக்கா ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்கல்ல, அந்த அக்கா கடையிலே போய் சாப்பிடலாம். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு தான் இருக்காங்க. ரைட்டில் இருக்கு, ரைட்டில் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம் திரும்ப. எனக்கு எல்லா அக்காவும் ஞாபகம் இருக்கும். இங்கே பார்க்குறேன் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எங்க சரியான வெயில் அடிக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. பெரிய மீன்லாம் இருக்குன்னு சொன்ன உடனே உங்கள் கடைக்கு தான் வரணும்னு வந்தாச்சு. போய் நான் போய் மீன் எடுத்தேன் சார். பையன் வா. எங்கள் அண்ணன் ஃபோனை வாங்கிட்டு வாங்க. பெரிய மீன்லாம் இருக்குமா, நண்டு இருக்குது, இறால் இருக்குது, பெரிய பெரிய சார். இப்படி வேகிறத பார்க்குறதுக்கு 200 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கோம். அப்படியே படிப்போம். சாம்பார் வைக்கலையா? சாம்பார் கேட்டுட்டு இவ்வளோ நேரம் காலையிலேருந்து சாப்பிடாம இருந்தேன். சாம்பார் இல்லை, என்ன பண்ண போற? ரசம் இருக்குல்ல, எனக்கு ரசம் சாப்பிடு. ஏய் எங்க போற? எங்க போற? இது எவ்வளோ வரும்? 1.5 கிலோ 800 ரூபா. பெரிய பெரிய மீன்லாம் பாறை இருக்குது. மாவுளா என் கிருதிக்கு வச்சிருக்கிய பாறை இருக்கு. அது சொல்லுது பெரிய பாறைலாம் இருந்துச்சு. கீழே வச்சிருக்கு மீன். அப்புறம் பெரிய மீன்கள் அப்புறம் உட்காந்துட்டு சொல்றோம். சரி, இது சாப்பாட்டோட வந்துடும் உங்களுக்கு. மீன் சாப்பாட்டோட ஒரு வறுவல் மீன் வரும், குழம்புக்குள்ள மீன் வரும். மரம் மித்தது எக்ஸ்ட்ரா மீன் வாங்கிக்கணும். சரி, எக்ஸ்ட்ரா மீன் ஏதாவது சொல்லவா? என்ன மீன் சொல்ல? எனக்கு நான் மீன் சாப்பிட மாட்டேன்டா. அப்புறம் இல்லை மீன் சாப்பாடு. ஏய் இறால் பார்த்துக்கோ. அது ஒரு 2 கிலோ சொல்லவா? அப்புறம் இறால் மட்டும் தான் சாப்பிடுறது. இறால் மட்டும் தான் சாப்பிடுவேன்னா எனக்கு ஒரு கனவா இருக்கு. கனவா இருக்காக்கா? மனசே வலிக்குது. என்ன சாப்பிட வந்துட்டு சீவல் கேக்குறியடா? மனசாட்சி இல்லாம. சீவல் இருந்தா வேண்டும். செவங்க சீவல். இது வேற ஸ்டிக் வேற இல்லையே, என்ன பண்ணுறது தெரியலையே. இது எப்படி வைக்கிறது? சார் பாய், நீ ஏன் மீன் திங்க மாட்டேன்? ஏய் அவன் திம்பான். அவன் கோயிலுக்கு போறதுனால இப்ப திங்கம்மா நாடகத்தை போட்டுட்டு. எனக்கு மீன் நானே சாப்பிட்டேன். இதோட வந்திருக்கேன் வீட்டுல போய் நான் தின்னுட்டு. சரி, அப்ப இறால் மட்டும் நாயில சேர்ந்ததா? வாங்க வாங்க சாப்பிடுங்க. சரி, வைக்கிறோம். வெள்ளக்கட்டையும் கழுவு முடியாது. 200 இருக்குண்டா. செத்தா ஒருவே ஒரு பாறை மட்டும் சொல்லிக்கிறான். சின்ன பாறை தான். பாறையை கிடைக்கிறது பல்லெல்லாம் இல்லடா என்கிட்ட. இருந்துப்பா இப்படி பூமர் பேச்சு பேசிக்கிட்டு, பூமர் தலையை வச்சுக்கிட்டு, பூமர் குரூப்புகளோட சேர்ந்துக்கிட்டு டாக்ஸிக் பூமர் சொசைட்டியை உருவாக்காத. புரியுதா? சரி, நீ திங்க வேண்டாம்டா. எங்களுக்கு பல்லு இருக்குடா, கடைக்கு தெம்பு இருக்குடா. நாங்க இளம் தாரிகள். காசு இல்லடாப்பா, சாப்பிட பண்ணி காசு இல்லடான்றியா? சாகடிச்சிருவேன். விடு விடு. ஆமாம்மா. இவனுக்கு மட்டும் சைவமா? ஆமா, நான் கோயில் போயிட்டு இருந்தேன். ரசம்
ஒரு நிமிஷம் காத்துல உட்காந்துருக்கலாமா போதுமா இதே நல்லா தான் இருக்கு மண்ணுன்னு விழுந்துடும் ஸ்குவாட் நம்ம ஃபுட் லாகிங்லாம் கிடையாது மோட்டோ லாகிங் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கன்டினியூ பண்ணுறேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன் சரியான வேர்வை எங்கே கை கழுவுறது அவ்வா இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் சரியான சாப்பாடு ஒரு 3/4 மணி நேரமாக எங்கிட்டு இருக்கு இந்த பீச் மண்ணில் சேர போட்டு உட்காந்து சாப்பிட்டு சூப்பர் எனக்கு கொஞ்சம் இங்கிட்டு ஊற்று உள்ளதான் போகும். ஆமாம் அதுக்கு தான் அந்த பாறை போதும் சரி டக்கு காசு வாங்க. செம்ம சாப்பாடு ஸ்குவாட் இந்த இடத்துல இப்படி சாப்பிடுவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏய் தனுஷ்குடி பார்க்கணுமா யாருக்கும்? வீட்டுக்கு போமா? டிரைவர் வாங்க கார் எடுங்க, காசு கொடுத்துருங்க. தனுஷ்குடி பார்க்க தான் வந்தது. சாப்பிட்டோன்னே எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான மயக்கம் நிற்கிது. ஆமாம் யார் யார் தூங்க போகிறான்? நீ இன்னும் சோப்பு போட்டு கழுவிட்டு எதையா ஒன்று ஆகாத போகிறாங்க. வெயில் வெயில் வாயில் வச்சு விடு. என்னது வந்துருச்சு? யாரு இவ்வளோ வண்டி போகுது? வேற அவர் ஸ்டேட்டு யார் வண்டின்னு தெரியலையே. என்ன ராணுவ பாதுகாப்புலாம் போகுது? டிஎன் வண்டி தான் லேசானா. முன்னாடி போனதுக்கப்புறம் வேற வண்டிமா அவர் ஸ்டேட் ஆளுங்க. பின்னாடி பார்த்தியா ஆம்புலன்ஸ் வர போகுது. பிஎம் சிஎம் யாராவது ஃபேமிலி விஐபியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ வண்டி போகுது. விஐபி தானே, மிலிட்ரி விஐபி யாராவது இருப்பாங்க நினைக்கிறேன். ரிட்டையர்ட் ஆனவங்க சல்லு சல்லுன்னு போனாங்க. நம்ம மோடி ஐயா வந்ததுலேருந்து தனுஷ்கோடி சரியான ஃபேமஸ் ஆகிடுச்சு. அவர் எங்கே காலை வச்சாலும் அந்த இடம் பெரிய பிரபலம் ஆகிடுது. எவ்வளோன்னு கேளு. 1200. என்ன கம்மியாக இருக்கு? கொடுக்க போகிறது யாரு? கூட்டு வந்ததுக்கு 2000 ரூபா டீசல், 2500 டீசல். காலையில் ஒரு 500 ரூபா சாப்பாடு செலவு. சாலையில் சாப்பிடல, டீ செலவு ஒரு 500 ரூபா. 1000 ரூபா கோயில் செலவு. ஒரு ஆளுக்கு 1000 ரூபா செலவாயிருக்கும் கோயிலில். ஓகே ஸ்காட், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறிட்டு கன்டினியூ பண்ணுறேன். யாரா ஊற்றுவாங்கண்ணா? கூடிய பார்க்க முடியாதுன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. அங்கிட்டு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. என்னன்னா அந்த ஆஃப் ரோடு பண்ணுறதுக்கு ஒரு பைக்கில் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா? அது என்ன பைக் சொல்லுவாங்க? தெரியலையா? அப்படியே நிப்பாடிட்டு அங்கே போய் சொல்லலாம். சாப்பிட்டதானா செம்ம சாப்பாடு. பறந்தே ஆகிறோன்னு இருப்பான்னு சொல்லுவார்ல, அந்த பைக் தான். அந்த பைக் இருந்துச்சுன்னா என்ன தனுஷ்கோடி உள்ள போமா வீட்டுக்கு போமா? போவண்டா. இந்த மொட்டை வெயில இறங்கி போறதுக்கு ரம்மாண்டா பைத்தியக்காரங்க. ஆல்ரெடி நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிடாம இருந்தா கூட இறங்கி போய் பார்த்துடலாம். ஒண்ணுங்க நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 4 வருஷமா வந்துட்டு இருக்கோம் ஸ்குவாட். நிறைய தடவை வந்திருக்கோம். ஆனால் ரெகுலரா தமிழ் புத்தாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷமா வந்துட்டு இருக்கோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் த பாயிண்ட். சரியா அலேசா? அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து ஆக்சிடென்ட் ஆக போகுது. இப்ப அதுக்கு என்ன பண்ண போற? அவருக்கு வேணும்ல அந்த மாதிரி. அந்த முடி வேற ஐயும் சொல்லக்கூடாது பயத்துல. சரியா சரியா? 3 2 இல்ல 3 2 1 ஷாட். லாஸ்ட் இந்த மாதிரி நீட்டு வந்துரு. இப்பலாம் திருட்டு ஒன்று சொல்லிடாத. 3 அதெல்லாம் தாண்டி வீடு எடுக்க முடியாது. உண்மையிலே சாக்கிங் ஆயிடும். சரி
இப்போ கரெக்டா 3 2 1 ஸ்டார்ட். இல்ல நல்லா இல்ல வெயில வைக்கல. இது என்ன முதல்ல ஆரம்பிக்கிறியா?